வந்திடுவார், அவரோடே நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன், பொன்னான வீதியில் வலம் வருவேன். என் உன்னதரை, என் உயர்ந்தவரை, என் நல்லவரை, என் வல்லவரை அந்த விண்ணொளி தேசத்தில் கண்டு மகிழ்வே. ராஜாதி ராஜன் இயேசு மேக மீது வந்திடுவார், அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே அவருடனே பொன்னான வீதியில் வலம் வருவேன். கண்ணீர் துன்பம் அங்கே இல்லை, பசியும் தாகமும் பயமும் அங்கே இல்லை. கவலை கண்ணீர் துன்பம் அங்கே இல்லை, பசியும் தாகமும் பயமும் அங்கே இல்லை. காலையும் மாலையும் அங்கில்லை, காரிருள் என்பது துளியும் இல்லை. காலையும் மாலையும் அங்கில்லை, காரிருள் என்பது துணியும் இல்லை. ரட்சிக்கப்பட்டோர் ஜீவ ஒளியில் அங்கே நடந்திடுவார்கள். ராஜாதி ராஜன் இயேசு மேக மீதில் வந்திடுவார், அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன், பொன்னான வீதியில் வலம் வருவேன். தேவனை தொழுவேன், பெண் குரு தோலை பிடித்தே பவனி வருவேன். பிள்ளை அங்கி தரித்தே தேவனை தொழுவேன். முள்முடி சூடிய இயேசுவிடம் பொன்முடி சூடி மகிழ்ந்திடுவேன். முள்முடி சூடிய இயேசுவிடம் பொன்முடி சூடி மகிழ்ந்திடுவேன். ஆட்டுக்குட்டியானவரோடு ஆடி பாடி அகமகிழ்வேனே. ராஜாதி ராஜன் இயேசு மேக மீதில் வந்திடுவார், அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே அவருடனே பொன்னான வீதியில் வலம் வருவேன். கனியை நாளும் அங்கே புசிப்பே, ஜீவ நதியில் நாளும் தாகம் தீப்பே. ஜீவ கனியை நாளும் அங்கே புசிப்பே, ஜீவ நதியில் நாளும் தாகம் தீப்பே. தூதர்கள் பணிவிட செய்திடுவார், தூயவர் என்னை அணைத்திடுவார். தூதர்கள் பணிவிட செய்திடுவார், தூயவர் என்னை அணைத்திடுவார். ஆண்டாண்டு காலம் அவரின் வழியில் அமர்ந்தே ஆளுகை செய்வே. ராஜாதி ராஜன் இயேசு மேக மீது வந்திடுவார், அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே அவருடனே பொன்னான வீதியில் வலம் வருவேன்.
உயர்ந்தவரை, என் நல்லவரை, என் வல்லவரை அந்த விண்ணொளி தேசத்தில் கண்டு மகிழ்வே. ராஜாதிராஜன் இயேசு மேக மீதில் வந்திடுவார், அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சி எல்லாம் கண்டு அங்கே அவருடனே பொன்னான வீதியில் வலம் வருவேன். கர்த்தர் நீ தந்த வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக அறிவித்தவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன் என்றார். ஆமென். ஆமே. கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றேன், மெய்யாகவே என்ன செய்வாரு? சீக்கிரமா வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா 1-7 18 காரியம் சொல்லியிருக்கிறாரு. அந்த 18 காரியம் இப்ப என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொடிய காலம் வருவென்ற அறிவாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. நம்ம ஆண்டவரே வாரும், நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க சீக்கிரம் வாங்கன்னு நம்ம கூப்பிடணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? செபித்து தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அது மாத்திரல 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்க கேட்போமா? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், முதலாவது அறிய வேண்டிய என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வருவார் சொல்ற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். கடைசி நாட்கள். இந்த காலத்துல கேட்கிறாங்க, என்ன ஆண்டவர் வருவார்னு சொல்றீங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி. கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் தோன்றுவாங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்க அப்படின்னு சொல்லி. கடைசி நாட்கள் என்ன செய்வாங்க? பரியாசக்காரர் எழும்பி கிண்டல் பண்ணுவாங்க. அது நிறைவேறலையா? கட்டாயம் நிறைவேறு. எல்லா மக்களும் அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் பேர் பரியாசக்காரன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நாட்கள்ல வந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நான் தாமதமா இருக்கேன்னு வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, வாசிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல தோன்றின ஒவ்வொருவரும் அவர்தான் நம்மளை படைத்தவர். அவர்தான் நமக்காக ஜீவனே கொடுத்திருக்காரு. ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு. ஆனா ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாரு? இன்னும் விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிச்சு. இப்ப கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டை பெரிய எழுப்பலை தேவன் உண்டாக்க போறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்ல போல என்ன செய்யணும்? செபிக்கணும். கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். நம்ம எல்லாருமே செபிக்கணும். ஆண்டவரே, தமிழ்நாடு மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்திய ஜனம் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே, உலகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் போராடி செபிக்கணும். கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே போராடி செபிக்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருமே செபிக்க வேண்டும். நாட்களை ஏதோ நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம நினைச்சு வேஸ்டே
பண்ணவே கூடாது. நம்ம ஆஸ்கி கேட்ட லூக்கான சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரி 54 வசனம் 55 வசனம் 56 வசனம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உங்களால நிதானிக்க கூடுமே, இந்த காலத்தை உங்களால் நிதானிக்க கூடாதான்னு சொல்லி அதுக்கே வாழ்க்கை கேட்போமா? பின்பு இயேசு ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? இந்த காலத்தையே நிதானிக்காம இருக்கீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் வாசித்து நிதானா பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 7 வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் வரப்போறாரு. நம்ம தான் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிதானித்து பார்த்து இயேசுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொல்லி நம்ம அவர் வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்ப நம்ம வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிக்க கேட்போமா? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37 வசனம் 38 வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல என் ஆத்துமா என்ன இருக்காதா? பிரியமா இருக்காது. வருவேன்னு சொன்னவர் கொஞ்ச காலத்தில் வருவார். விசுவாசத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். விசுவாசம் பின்வாங்கி போயிடக்கூடாது. நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு தான் சொன்னார், உலகத்துல என்ன உண்டு உங்களுக்கு? உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கட்டாயம் உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரம் இருக்கதான் செய்து, இல்லைன்னு சொல்லல. இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரு ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். விசுவாசம் மிக 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 அவசியம். விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். ஏன்னு சொன்னா விசுவாசம் விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கற்பு மாதிரியாம். விசுவாசம் இழந்துட்டாங்களா கற்பு இழந்தது மாதிரி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஊழியர்லாம் சொல்றாங்க. விசுவாசம் தான் விசுவாசிகளுக்கு கற்பு, அது இழந்துட்டாங்கன்னா கற்பு இழந்தது மாதிரியாமா. நம்ம அப்படியானால் விசுவாசம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டாம். ஆண்டவரை விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்குமப்பா, எனக்கு விசுவாசமே வரமாட்டேதப்பா, எனக்கு விசுவாசம் வரணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பூமியில் விசுவாசத்தை காண்போரோ என்றார். அந்த அளவுக்கு உலகத்தில் உபத்திரங்கள் பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செய்யறது? விலகி வேலை போயிடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, விசுவாசத்தை தாங்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம எப்போது என்ன செஞ்சிருங்க? ஜெபம் பண்ணி கொண்டுருங்க. விசுவாசத்தை ஆண்டவரே எனக்கு தாரும், விசுவாசம் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அதான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப நம்ம விசுவாசத்தின் ஆவி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மேல ஊற்றும் ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தின் ஆவியை தாருமப்பா, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்கப்பா, நீங்க சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுதப்பா, விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாரும், விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும்
யாருமே நம்ம இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், இனிமேல் அப்படி இருக்கவே கூடாது. அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, கர்த்தர் வரப்போறாரு. விசுவாச ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு விசுவாச ஆவி தாரு, விசுவாச ஆவி எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசித்த ஈனோக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாத்தீங்களா? ஏனோக்கு என்ன செஞ்சாரு? விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால என்ன செய்ய? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா. அவருக்கு மரணமே இல்லை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார். அதே போல ரகசிய வரி வரப்போகிறது. அதுல கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக வாழணும், தியாகத்தோடு யாரெல்லாம் வாழ்றோமோ அவங்கள என்ன செய்ய போற? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட போற. ஹல்லேலூயா. அது மாதிரியத்தன் தேவனாய் கர்த்தர் ஈனோக்கு எடுத்திருக்கிறாரு. ஈனோக்கு என்ன செய்ய? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நீங்கள் நானும் ரகசிய போகணுமானால் நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதனால விசுவாசம் நமக்குள்ள தொலைஞ்சிராதபடி காத்துக்கொள்ளணும். அதனால பரிசு பழிச்சு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை தரணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாங்க, எனக்கு குழப்பம் வரக்கூடாது, எனக்கு குழப்பம் சோறு வரக்கூடாதுப்பா, விசுவாசம் தாரும். ஏவனுக்கு விசுவாசித்தார். அதனால என்ன செஞ்சார்? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர் அது ஒரு காரியம் இருக்கிறது. விசுவாசிப்போமானால் விசுவாச ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் வரும்போது நம்ம மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நம்ம இந்த உலகத்துல ரெடியா இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த பேதுரு எழுதியிருக்கிற கடைசி நாட்களில பரியாசக்கார எழும்புவாங்க. இப்ப பரியாசக்கார என்ன எழும்பிட்டாங்களா இல்லையா? எழும்பிட்டாங்க. இது கடைசி நாள். நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். விசுவாசத்தை கேட்டு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோக்கு போல மரணத்தை காணாதபடிக்கு நம்ம தேவன் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36வது வசனம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். தட்டும்போது என்ன செஞ்சணும்? உடனே திறக்கணும், காத்திருக்கணும். எஜமான் எப்போ வருவார் அந்த வாவலோடு வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கணும். நம்முடைய எஜமானுடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். கேட்க மட்டும் இல்ல, நம்ம அறைகள் என்ன செஞ்சிருக்கணும்? கட்டப்பட்டிருக்கணும். நம்ம விளக்கு எரிந்து கொண்டிருக்கணும். விளக்கு எரியாவிட்டால் நம்ம பிரயோஜனமே இல்லை. அருமையானவர்களே, நம்ம அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். ஆகமன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறை என்ன செய்யணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள். இப்ப எந்த அறை நம்ம நினைக்கலாம் இல்லையா? எந்த அறை தான் கட்டுறது? எந்த அறையை கட்டுறது? வீட்டில் இருக்கிற அறையா? எந்த அறையை கட்டுறது? முன்னால இருக்கிற வீடா இல்ல கடைசியில இருக்கிற வீடா? எந்த அறையை கட்டியா கட்டணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வாசிக்க கேட்ட 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. எதை கட்டணுமா? மனது நிறைய கட்டிக்கொண்டு. ஏன் மனது நிறைய கட்டணும்? மனதுதான் ஒரு குரங்கை போல இங்கதான் உட்கார்ந்துருப்போம். என்னமெல்லாம் எங்கெங்கயோ இருக்கும். ஐயோ எப்படா முடியும், மார்க்கெட்டுக்கு போகணும். சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்படா முடியும், நான் வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு, இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது, இவ்வளோ பண்றாங்க, நேராகுது, சும்மா பேசிட்டே இருக்காங்க, எப்போ முடியும் அப்படின்ட்டு இருக்கோம். சிலர் என்ன செய்வாங்க, நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு வட்டிக்காரங்க வருவாங்க, நமக்கு நாளைக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன தந்திரம் பண்ணலாம், உபாயம் தந்திரம் உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்போம். இறுதி இங்கே தான் இருக்கும். வசனத்தை கேட்க மாட்டோம். மனசு என்ன செய்யும், நாளைக்கு இது கடன் எப்படி கொடுக்குறது, கஷ்டம் எப்படி மாறும், பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மனது நிறைய என்ன செய்யணுமா? கட்டியாய் கட்டிக்கொள். கொஞ்சம் கொஞ்சம் கட்டாது. ஏன்னா மனசுதான் நம்மள உள்ளத்தை குழப்புறது, மனசுதான். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மனதை கட்டியாய் கட்டிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் மனசுதான் அங்கே இங்கே அலமோது. ஆண்டவரே என் மனதை அடக்கக்கூடிய எனக்கு இருதயத்தை எனக்கு தாரும். மனதை எனக்கு அடக்க உதவி செய்யுமாப்பா. மனசுதான் ஆண்டவரே எங்கேயோ அலம் வருதப்பா.
அதான் கர்த்தருடைய தெளிந்த புத்தி உள்ளாருங்க. நம்ம மனசை குழம்பும் போது நமக்கு தெளிந்த புத்தியே போயிடுது. எங்கெங்கயோ எண்ணங்கள் வருது. நம்ம மனசை அடக்கக்கூடிய கிருபை தேவன் தரணும். எப்படி நம்ம மனசை அடக்க முடியும் பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். உங்கள் அறை எதை வச்சு கட்டணும்? அறையில மனசு அறை எதை வச்சு கட்ட? அறைன்னு என்னன்னு பார்த்தோம். மனதின் அறை. மனதின் அறை என்ன வச்சு கட்டணுமா? சத்தியம் என்னும் கச்சையை அறையை கட்டி கொள்ளுங்க. சத்தியத்தை என்ன சரி? சத்தியம்தான். சத்தியம் எதை குறிக்குது? சத்தியம்தான் வசனம். வசனத்தை வச்சுதான் நம்ம மனசை அடக்க முடியும். தனி அப்பாட எனக்குள்ள குழப்பத்தை கொண்டு வராத, எனக்குள்ள யோசனை கொண்டு வராத, நான் இயேசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு தான் நம்ம கட்ட வேண்டும். நான் இப்படி யோசித்தேன், தேவனுக்கு பிடிக்காது, தேவனுக்கு பிரியமில்லாத யோசனை வாழ்க்கையில் வரக்கூடாது, நீங்கள் தான் என்னை காத்துக்கணும், என் இருதயத்தை நீங்கள் காத்துக்கோங்கப்பா, என் உள்ளம் செதறுது, குழப்பம் வருது, யோசனை வருது, பொய் சொல்லி அறியாமல், கோவப்படுறவரை அறியாமல், இதில் இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே வசனம் தான் எனக்கு. வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். மனது நிறைய எதை வச்சு கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு அறிக்கணும். வசனமே சத்தியம்னு சொல்லி யோவான் 17:17 வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம மனசை கட்டணும். குழம்பாதின ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, குழப்பம் எனக்கு வேண்டாம், யோசனை எனக்கு வேண்டாம், எந்தெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை வச்சு தான் கட்டணும். அந்த கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. 119 சங்கீதம் 105வது வசனம் வாசிக்க கேட்போமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. பாத்தீங்களா? கர்த்தருடைய வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்ப அந்த வசனத்தை வச்சுதான் நம்ம மனசை கட்ட முடியும். இல்ல என் ஆண்டவர் பிடிக்காது, கோவப்படுற என் ஆண்டவர் பிடிக்காது, குழப்பத்தை கொண்டு வருவான், குழம்ப மாட்டேன், குழம்புனா என் ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம இருதயத்தை மாற்றணும். ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், மனசை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். என் மனசு அங்கங்க அலமாராபடி காத்துக்கோங்க ஏசப்பா. என் மனசுல சிந்தனைகள் செதறுது ஆண்டவரே, என் எண்ணங்களை செதறக்கூடாது, என் எண்ணங்களை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம வசனத்தை வச்சு தான் மாற்ற வேண்டும். அதான் கர்த்தருடைய வசனம் தான் காலையில் தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இங்க எப்படி வாசிக்க எப்படி கேட்ட? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகிலும் உங்கள் விளக்குகள் எரியறதாக இருக்க வேண்டும். நம்ம விளக்கு எரிஞ்சிருக்கணும். வசனத்தால மனசு கட்டப்படணும். நம்ம விளக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். லேவியராம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்து விளக்கு எப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்கள் கட்டளையிடு. அல்லேலூயா. அப்பதான் இந்த குத்து விளக்கு என்ன செய்யும்? எப்போது என்ன செய்யக்கூடாது? அமராம எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கர்த்தரே விளக்குன்னு சொல்லி வசனம் இருக்குது. கர்த்தர் தான் என்னது? விளக்கு. அப்ப நமக்குள்ள அவர் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவி நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி செபிச்சுட்டே இருந்தா தான் நமக்குள்ள இருக்கிற குத்துவள பரிசுத்த கர்த்தராகி தேவன் நமக்குள்ள எப்பவுமே இருப்பார். நம்ம செபிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் செபிக்காம தேவையில்லாம குழம்பி சோர்ந்து போய் வீணா பேசி இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிசுத்தை நம்மளை விட்டு அப்படியே குறைஞ்சிரும். அல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுக்குலாம் இருக்கா? செபிக்காம இருந்துட்டு அப்படியே இதாயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் தாவீது ராஜா கேட்கிறாரு 18ஆம் சங்கீதம் 28 வசனத்துல, தேவரீர் விளக்கேற்றும் தேவனாய் கர்த்தர் இருள வெளிச்சம், தேவரீர் விளக்கேற்று. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்ப நம்ம 2 நாளைக்கு செபிக்காம சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம செபிக்க முடியாது. செபிப்போம், எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், செதறும், உண்மையாவே நம்ம செபிக்க முடியாது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்க என்ன செய்யணும்? உங்கள் மனது
கட்டப்பட்டிருக்கணும். உங்க விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமந்தி போலலாம் தாவீது ராஜா கேட்கிற, என் தேவரே என் விளக்க ஏற்றுவீர், என் தேவனை கத்த இருள வெளிச்சமாக்குவாராக. அப்பா என்ன செய்யணும்? விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். விளக்கு எரியணும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எண்ணெய் என்ன செஞ்சாங்களா? ஒளிவெண்ணைய இடித்து பிழிந்த எண்ணெய் என்ன செய்யுங்க? அந்த விளக்கில் கொண்டு ஊத்துங்கன்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்படித்தானே வாசித்தோம். லேவியராம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. பாத்தீங்களா? அந்த குத்துவிளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, 2 நாளைக்கு மட்டும் இல்ல. கர்த்தர் வரும் மட்டும் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். ஒளிவெண்ணையை என்ன செய்யுமா? இழித்து பிழிந்த தெளிவான ஒளிவெண்ணையை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. உன்னிடத்துல கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. நமக்கு என்ன 92 சங்கீதம் 10வது வசனம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமாரிமானவர்களே, முதலாவது நம்ம கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் சொன்னால் விசுவாசம் தேவை. இரண்டாவதாக கர்த்தர் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? நம்முடைய மனதினர கட்டப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது, விளக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நேர அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜா பிரதேச என்ன சொன்னாங்க? எல்லாரும் அந்நிய பாசையில பேசி ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாசையில பேசி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தனே நிரப்புன்னு கேட்டே இருக்கணும். அது இழந்த தாவீதான் கேட்கிறாரு, தேவனாய் கர்த்தாவே என் விளக்க ஏற்றுவீரி, தேவனாய் கர்த்தர் இருள வெளிச்சமாக்குவாரி. உங்க உள்ளத்துல விளக்கு எரியுதா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா? எனக்குள்ள இருக்காரு? நம்ம ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், தேவன் வருகை சமீபம். அவர் வருகை சமீபம். முதலாவது என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்க வேண்டும். விசுவாசம் குறைஞ்சி போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? நம்ம மனது கட்டப்பட்டிருக்கணும். அப்புறம் விளக்கு நமக்குள்ள எரியணும். அமராது இருக்கணும். சொன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியில நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தாவீது சொல்ற, புதிய நேர அபிஷேகம் பண்ணப்படுது. என்ன எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் கூட நம்ம விட்டு பிரியாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அவரிடத்தில் என்ன கேட்பாரா? கணக்கு கேட்பார். வெகு நாளாக பின்பு. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் மரித்து 3ஆவது உயிரோடு இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2015வது ஆண்டு ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் இங்க கர்த்தர் வேதம் என்ன போட்டிருக்குது? வெகு காலம் ஆன பின்பு எஜமான் என்ன செய்வாரா? கணக்கு கேட்பார். இந்த உலகத்துல உன்னை உண்டாக்கி வச்சனே, உனக்காத்தானே ரத்தத்தை சிந்தினேன், உன்னை உருவாக்குறதுக்கு தானே நான் உன்னை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பினேனே. நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க? நான் உனக்காக ரத்தத்தை சிந்தினேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச? நீ சொல்லி ஒரு நாள் என்ன செய்வார்? வந்து கணக்கு கேட்பார். அன்னைக்கு நம்ம என்ன செய்யல போறோம்? நம்ம ஒவ்வொருவரை குறித்து கணக்கு கேட்பார். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர் நம்மள தெரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அல்ல, நேத்தல்ல, உலக தோன்றதுக்கு முன்னாலேயே நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம அவருக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் வந்து நம்மளை என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். வெகு நாளைக்கு பின்பு வந்து கணக்கு கேட்பார். நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கேட்பார், என்ன செஞ்சோம்? யோசித்து பாருங்க. அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்காக எதையாவது செய்யணும் ஐயா. ஊழியம் செய்யணும், இல்லாட்ட ஊழியத்தை தாங்கணும், இல்லாட்ட கர்த்தருக்காக கைப்பறிது கொடுக்கணும். ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். இல்லை செபிக்கணும். எத்தனையோ அழிவின் பாதையில் சென்றுக்கிற மக்களுக்காக போராடி செபிக்க வேண்டும். என் வேலை உண்டு சோழி உண்டு சொல்லுவாங்க. நான் தாங்க என் வேலை உண்டு சோழி உண்டு, இதாங்க என்னோட வேறு. அது உலகத்துக்காக வாழ்ற உண்மைதான். உலகத்துக்கு வேலை வேணும், சோழி வேணும், எல்லாமே வேணும். உலகத்தோட முடிஞ்சு போறது நம்ம வாழ்க்கை. இந்த உலகத்தோட முடிஞ்சு போறது அல்ல.
கர்த்தருக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும். நம்மளை படைத்தவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்காக நம்ம எதாவது செய்ய வேண்டும். செபிக்கணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், மற்றவங்களுக்கு ஆண்டவர் போய் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாங்கணும். எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அதை சொல்ற ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்ம தன்னை குறித்து, மற்றவங்களை குறித்து அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சோம் தன்னை குறித்து, நான் என்னை குறித்து கணக்கு கேட்பார் ஆண்டவர். உனக்கு கண்ணு தெரியாம கூட உண்மையிலேயே மாத்தினே, நீ எனக்காக என்ன செஞ்ச? எல்லாரும் இந்த உலகத்தில் ஒதுக்குறாங்க. உன்னை வந்து என் பிள்ளைய மாத்தி உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை தெரிஞ்சு கொண்டனே. எல்லாரும் கைவிடப்பட்ட போதும் கூட உன்னை என்னுடைய பிள்ளைய மாத்தினே, நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு ஒரு ஆள் கேட்பார். தன்னை குறித்து, மற்றவங்களை குறித்து அல்ல, தன்னை குறித்து ஒவ்வொருவரும் நம்ம கணக்கு ஒப்பிக்கிறவளா இருக்கிறார். மேனவர்களே, தேவன் வரப்போறார். நம்ம ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எதையாவது உமக்காக செய்ய ஒப்பு கொடுக்குறான். உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்காம ஏதோ ஒரு சாவம் எதையோ ஒரு பேச அப்படி இல்லை. உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமாண்டவர், என் காலங்கள் வேஸ்ட்டாக போயிச்சப்பா, எனக்கு நான் தெரியாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு இனிமேல் உமக்காக வாழுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அருமையானவர்களே, கர்த்தர் வரப்போறார். நினையாத நேரத்தில் அவர் வந்துடுவார். வரும்போது என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ மாற்றும், என்னை மாற்றும் ஐயா. நான் எத்தனையோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன். காலங்கள், நேரங்கள் எல்லாமே என் கவலையிலும் சோர்விலுமாக போயிடுச்சு. என் கவலையிலும் சோர்வு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் என்ன உண்டு உங்களுக்கு? உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னாரு. ஆனாலும் தேடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம இதையே யோசித்து 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 எத்தனை நாளுங்க நம்ம சோர்ந்து போறோம். கர்த்தர் வர போறார். கர்த்தர் வருகை ரொம்ப சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுப்போம். அவர் எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சப்பா, இதை மன்னிச்சுக்கோங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க சொல்லி நம்ம ஆண்டவரை கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு பேசுற பேச்சை குறித்து கூட கர்த்தரை கணக்கு கொடுத்து வைக்க வேண்டுமா? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. பாத்தீங்களா என்ன சொல்லுது? மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள். சும்மா நம்ம குடும்பத்தை பத்தி பேசும் அது இல்ல. மனுஷர் சும்மா அரட்டை அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு பரியாசம் பண்ணிட்டு இருக்கிற பாத்தீங்களா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமா, அருமையானவர்களே, நியாய தீர்ப்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமா, நம்ம பேசி பேசி வேஸ்டா பேசி. எங்க அப்பால சின்ன பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அம்மா இங்கெல்லாம் விரவுக்கெல்லாம் போவாங்க, என்னை விட்டுட்டு தோட்டத்துக்கு போவாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பேசிட்டுடா, நான் தனியாக விட்டு போக மாட்டேன், யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு பேசிட்டே என் பிள்ளை, நான் வர வரைக்கும் என் பிள்ளையோட பேசிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு தெரியல, நான் பேசிட்டே இருந்த வேஸ்ட் பண்ணி நேரெல்லாம் அப்புறம் இயேசுவை தேடணும் ஒன்னெல்லாம் தெரியாது. அப்போ அங்கே வேதம் சொல்லுறது, மனுஷர் பேசு வீணான வார்த்தைகளை குறித்து என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கப்படணும். அதெல்லாம் நீதிமான் என்று எண்ணப்பட, இல்லாட்டா குற்றவாளி என்று எண்ணப்படுவார். நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் நினைக்கலாம், ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தெரியுமா? ஒரு வார்த்தை பேசும்போது அங்கே டேப்பு அப்படியே கர்த்தர் ஒரு டேப்பு வச்சிருக்காங்க, பதிவாகி கொண்டே இருக்கும். நீங்க நல்ல பேசினாலும் அங்கே பதிவாகி கொண்டிருக்கும். இப்போ தேவையான வார்த்தை பற்றி பேசும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேன், வீணான வார்த்தை, வீண், அவங்கள பற்றி இவங்கள பற்றி தேவையில்லாமல் அரட்டை கிண்டல் கேலி பரியாசம் இப்படி பண்ணும்போது வீணான வார்த்தைகள். அதை குறித்து ஒரு நாள் கர்த்தர் கேட்பார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பா, ஆண்டவரே பேசலாம் மன்னிங்கப்பா. ஏன்னா அது மட்டும் இல்ல, இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, தீமை செஞ்சு அதுக்கு தக்க பலன் அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதை இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல
நம்ம என்ன செய்ய மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சிட்டோம்னா நம்ம நியாயத்திற்கு முன்னால நிக்க வேண்டிய அவசியம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இப்ப இந்த உலகத்துல நம்ம கொடுத்த நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். எங்க ஆண்டு பிரியமா காரியம் பேசியிருக்கேன், என்ன ஆண்டு பிரியமா காரியம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆண்டு விட்டு அறிக்கை செஞ்சுட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நியாயத்திற்க பட மாட்டோம். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என் காரியங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சப்பா, என்ன மன்னி ஆண்டவரே. நம்ம கத்திற்கா எதையாவது செய்யாட்டா பிரயோஜனம் இல்லாம போயிரு. அருமையானவர்களே, நம்ம உள்ள தாழ்ச்சி பார்ப்போம். நம்ம வீணா நாட்களை வேஸ்ட் பண்ணியிருப்போமானா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பிரயோஜனமற்ற ஊழியரா நம்ம வாழாதபடிக்கு ஆண்டவரே என் நாட்கள் பொல்லாத ஆனபடிய காலத்தை பிரயோஜனப்படுத்துறவங்களா வாழ்வோம். அருமையானவரே, எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய, முதல்ல என்ன நமக்கு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது இருக்கணும், நம்ம மனதை அறை கட்டப்பட்டிருக்கணும். எதனால, வசனத்தினால கட்டணும். நம்ம விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். மூன்றாவதாக தேவனாய் கர்த்தர் வரும்போது நம்ம கணக்கு கேட்பார். அவருக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு பிரயோஜனம் இருந்தால் நம்ம குடும்பத்தார் வாழ்த்துவாங்க. பாரு என் மக எப்படிப்பட்ட சொல்லுவாங்க. உலகத்து பிரயோஜனம் நல்லவங்கன்னு சொல்லி எல்லாம் வாழ்த்துவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரயோஜனமான வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரயோஜனம் பார்த்தா பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்லி ஒரு நாள் கூப்பிடுவார். நம்ம அப்படி வாழாதபடி இயேசுக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக அவருக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கால் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். பாருங்க, நம்ம வேலை போனா அதுக்கு தகுந்த வஸ்திரம் கட்டுறோம் இல்லையா? கல்யாணத்துக்கு போனால் அதுக்கு தகுந்த வஸ்திரம் கட்டுறோம். கல்யாண வீட்டில் அவங்களுக்கு முன்னால் நிற்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த வஸ்திரம் கட்டுறோம். அப்படியானா நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கணுமா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனிமேல் சம்பவிக்கப்படுற காரியங்கள் அதிகமான காரியங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21 வசனம் 22 வசனம் வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய உபத்திரம் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சீக்கிரம் வரப்போற ரத்த சாட்சி கூட்டம் எழும்ப போகுது. பயங்கரமான பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வரப்போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்காதபடிக்கு இவைகளுக்கெல்லாம் இனி சம்பவிப்பார். இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். கர்த்தர் வரப்போறார், அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், அவரோடு நம்ம அவருக்கு மனவாட்டியா மாறணும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம நாட்கள் எத்தனையோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். கவலைப்பட்டோம், துக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம், கண்ணீர் வடிச்சோம். சந்தோஷம் இருந்தா எங்கேயோ போறோம், வாரோம், இதெல்லாம் இருக்கிறோம். அது இல்லை அருமையானவர்களே. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதான் பேதுரு எழுதுறார் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிடுச்சு? முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நமக்கு என்ன வேணும்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி. குழம்பி அதான் சொல்லு, குழம்ப கூடாது, சோர்ந்து கூடாது. கவலை வரத்தான் செய்யுது, சோறு வரத்தான் செய்யுது. அதான் வேதம் சொல்றது, நம்மளை பார்த்து எச்சரிக்குது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நமக்கு என்ன வேணும்?
தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி உள்ள இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இல்லைங்க. எத்தனை நாளுங்க ஜாக் சொல்லுவோம். ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ள இருங்க. தெளிந்த புத்தி இருந்தா தான் ஜெபிக்க முடியும். உங்களிடத்துல குழப்பம், சோர்வுகள், பிரச்சனைகள் வந்தா ஜெபிக்க முடியாது. அதுதான் கர்த்தர் சரி. எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தி உள்ள இருங்க. எல்லாவற்றும் முடிவு சமயமாயிட்டு அருமையானவர்களே. நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தகங்களா இருக்கணும். செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? சாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு செபிக்கவே நேரம் இல்லை, எனக்கு வேலை நிறையா, சாக்கு பாக்கு சொல்லவே முடியாது. செபிச்சா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவடை என்னப்படணும்னு சொன்னா நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுமா பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் எந்த சமயம் துன்பமா, துக்கமா, பாரமா, கண்ணீரா, வேதனையா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எப்படி இருக்குமா? அதுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க. எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க, அன்னை பாசல் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க, அன்னை பாசல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அன்னை பாசல ஜெபமே பண்றது இல்லை. அன்னி பாசல் நிறைஞ்சி ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ண வேண்டும். அன்னி பாசல ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் ரோமருக்கு நிறுவம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். சமய வாய்க்காட்டாலும் சரி, சாப்பிட்றமா சாப்பிடலையோ இல்ல, அது பிரச்சனை இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படின்னு கேட்க மாட்டார். உறுதியா இருக்கணும். என்ன வென்றாலும் உலகத்துக்காக செபிக்கணும், நம்ம சபைக்காக செபிக்கணும், எல்லா சபைகளுக்காக செபிக்கணும், ரத்த சாட்சி எழும்பற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம் நம்ம பிரதமருக்காக செபிக்கணும், நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக செபிக்கணும். எங்க பாருங்க, சிறு பிள்ளையில பாலியல கொலுமையினால எத்தனையோ ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. அவங்களுக்காக போராடி செபிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக இல்லை, நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்த எப்படி செபிப்போம் அதே போல கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும். எல்லா காரியத்தை நம்ம வீட்டு எல்லா காரியத்தை பார்க்கலும் தேவனிடத்தில் அதிகமாய் உறுதியாய் ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஜெபத்துல உறுதியா இருக்கணும் அருமையானவர்களே. ஏனதோன்னு செபிக்கிறது இல்லை, ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணி வாசிங்க. லூக்காஸ் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாம எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபம். மூச்சே ஜெபமாத்தான் இருக்கணும் அருமையானவர்கள். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? குளிச்சாலும், சாப்பிட்டாலும், உட்கார்ந்தாலும், நின்னாலும் நம்ம இருதயம் ஜெபித்து கொண்டே இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் சொன்னாரு, சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். விசுவாசம் தேவை. ஏனோக்கு விசுவாசித்தார், பரலோக ராஜ்யத்துக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரெண்டாவது நம்ம கிடைச்சிக்கணும், ஆண்டவர் வரும்போது சந்திக்கணும் சொன்னா நம்முடைய மனதார கட்டப்பட்டிருக்கணும், மறந்து அப்படி குழம்பிட்டு இருக்க கூடாது, கட்டப்பட்டிருக்கணும். நம்ம விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தராகி தேவன் வரப்பார், நம்ம கணக்கு கேட்பார். நம்ம எதையாவது கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். நான்காவதாக நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சோர்ந்து போக எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுறது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்குள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதீங்க. சோதனை பிசாசு கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வச்சிருப்பான். எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்களோ, 10வது படிக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த எக்ஸாமு, +2 படிக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த எக்ஸாமு, MA படிக்கலாம் அதுக்கு தகுந்த எக்ஸாமு எல்லாருக்கும் இருக்கு. அதே போல பிசாசு நம்மளுக்கு கொண்டு வருவான், எப்படி தள்ளலான்னு சொல்லி. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது, சோதனைக்கு உள்படாம என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசு நம்மளுக்குள்ள சோதனையை கொண்டு வருவான். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த சோதனையை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அருமையானவர்களே. ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசனை எப்படி கொண்டு வரான்னு தெரியாது, எப்படி நமக்கு சோதனைக்குள்ள தள்ளுறான்னு தெரியாது. திருடன் திருடவும் கொள்ளை நன்றி வேற ஒன்றுக்கும் வரான். மனிதத்தை பேசும்போது ஞானமா பேச வேண்டும். எதுல பிடிச்சிக்குவாங்கன்னு தெரியாது, நம்மளை அதிலே பிடிச்சி நம்ம குழப்பி சோர்வு வச்சுருவாங்க. எதை பேசினாலும் ஞானமா இருக்க வேண்டும். எதை செய்யினாலும் ஞானமா செய்ய வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாமல் என்ன செய்யுங்க?
ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு செபிக்க கிருபை நாவி விண்ணப்பத்தினை ஊற்றும் ஆண்டவரே. கர்த்தராகி தேவன் சொன்னார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ள சொன்னார். சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. அதுதான் 12 சகரியின் புஸ்தகம் 12:10. கிருபை நாவியும் விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். இப்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுமா? ஆண்டவரே, நான் செபிக்கணும்ப்பா, எப்பவுமே நான் செபிச்சுட்டு இருக்கணும், பெருமூச்சோடு செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும். இறைமையா கண்ணீரோடு செபித்தார். எசேக்கியேல் பெருமூச்சோடு செபித்தார். நம்ம ஒவ்வொருவரும் செபிக்க ஒப்பு கொடுப்போமா? இறைமையா சொல்ல, என் கண் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானா நலமாயிருக்குன்னு சொல்லி எரேமியா 9:1 சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 21:6 வாசிக்க கேட்போமா? ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. மனம் கசந்து என்ன செய்யி? பெருமூச்சு விடு. உன் இடுப்பு நொறுங்கிறால பெருமூச்சு விடு. சும்மா கடமைக்காக எப்பயுமே சொல்ற செவம், அந்த செவத்தெல்லாம் இனிமே கேட்க மாட்டார். ஆண்டுடைய பாத்துல கண்ணீரோடு செபிக்க வேண்டும், பெருமூச்சோடு செபிக்க வேண்டும், பசுத்தால் நிறைஞ்சி செபிக்க வேண்டும், செபத்துல உறுதியா இருக்க வேண்டும். சோதனைக்குள் படக்கூடாதுன்னு சொன்னா நீங்க செபித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்ப என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதான் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. தெளிந்த புத்துல இருந்து செபம் பண்ண சாக்கிரதையா இருந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம செபிக்க ஒப்பு கொடுப்போமா? என்ன செய்யணும்? விசுவாசம் நமக்கு விசுவாசம் விட்டுறக்கூடாது. விசுவாசித்தார் ஏனோக்கு தேவனிடத்துல மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும், நம்ம மனது நேரம் கட்டப்பட்டிருக்கணும், நம்ம கணக்கொப்பிக்குள்ளா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விளத்துல தீர்மானம் பண்ணுங்க, இயேசுக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல, எதாவது செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அது மாத்திரம் எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. கர்த்தருக்கு முன்பா நிற்கணும்னு சொன்னா செவம் பண்ணி விழித்திருங்க. கர்த்தர் வருக சமீபம். இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இந்த நாள்ல பேசியிருக்கிறார். நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, உடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வருகையிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு 4 குண லட்சணங்களை குறித்து ஆண்டவரை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது ஒரு குண லட்சணம், நாம் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஏனோக்கு கர்த்தரை விசுவாசித்தபடினாலே அவர் உயிரோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்கிறது. இப்போது நமக்கு ரகசிய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரகசிய வருகையில் நாம் பங்கு பெறுவதற்கு நமக்கு முதல் தேவையானது அந்த விசுவாசம். ஒருவேளை விசுவாசத்துல இன்றைக்கு குன்றி போயிருந்தா வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, எனக்குள்ள இந்த விசுவாசத்தின் ஆவியை அப்பா இப்பொழுது ஊற்றும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கணும், நானும் என் குடும்பம் உம்மை விசுவாசிக்கணும். அன்று யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே விசுவாசிக்கணும். ஒருபோதும் ஆண்டவரே உங்க வருகையில நாங்கள் கைவிடப்படவே கூடாது ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா? நன்றி நன்றி. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க வருகையில நான் பங்கு பெறணும் ஆண்டவரே. ஒருபோதும் உங்க வருகையில நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? அந்த விசுவாசத்தை எனக்கு தாரு. ஹல்லேலூயா. 2வது, விளக்குகள் எரிய வேண்டும் என்று சொன்னார். ஆமென். நம்ம அறைகள் கட்டப்படணும், சத்திய வசனத்தால் நம்முடைய மனம் கட்டப்படணும், அது கெட்டியாக கட்டப்படணும். அந்த வசனம் தான் நம்முடைய காலுக்கு தீபம், அது பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி ஆவிய நம்மோடு கூட பேசினார். ஆமென். என் மனதின் அறை கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் விளக்குகள் எரியும்படியா இன்றைக்கு என் மீது பரிசுத்த ஆவியானவராகிய அந்த எண்ணெயை, புது எண்ணெயை ஊற்றும். கேட்போமா? அந்த புது எண்ணெயை ஊற்றும். இப்பொழுது என் மீது புது எண்ணெய் அபிஷேகம் இறங்கி வரட்டும். என் மீது புது எண்ணெய் அபிஷேகம் இறங்கி வரட்டும். வாய் திறந்து சகோதரா சகோதரி கேளுங்க. என் மீது புது எண்ணெய் அபிஷேகம் ஓஹோ இப்பொழுது கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. வாய் திறந்து ஜெபிங்க. நான் எதையாவது உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, நான் எதையாவது உங்களுக்காக செய்யணும். நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் அப்பா அந்த இருள் நிறைந்த இடத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே.
எனக்கு கொடுத்த தாளந்துகள், எனக்கு நீர் கொடுத்த பணம், எனக்கு நீர் கொடுத்த நேரம், எனக்கு கொடுத்த சரீர சுகம், எனக்கு நீர் கொடுத்த குடும்பம், எனக்கு சமுதாயத்தில் நீர் கொடுத்திருக்க அந்தஸ்து, ஐயா, இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய கட்டுமான பணியிலே நான் ஆண்டவர் தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, தீவிரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தீவிரப்படுத்தும் ஐயா. நான் ஒருபோதும் பிரயோஜனமற்றவனாக போய்விடக் கூடாது. எனக்கு கொடுத்த கிருபை நான் மழுகடித்திடக்கூடாது, போக்கடித்திடக்கூடாது. எனக்கு கொடுத்த தாளந்துகளை மண்ணிலே புதைத்து வைத்திடக்கூடாது. ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆவியானவரே, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கடைசியா சொன்னார், இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். வாய் திறந்து கேட்போமா? இப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஹல்லேலூயா நம்மேல் கடந்திருட்டும். ஆவிய மனவாட்டியும் இதோ வா என்கிறார்கள். நாமும் அவளோடு கூட சேர்ந்து சொல்லுமா? கர்த்தராகிய இயேசுவே வாரும். வாய் திறந்து ஜெபிங்க. ஆவிய மனவாட்டியும் ஆளும் நேரமல்லோ, ஆவிய மனவாட்டியும் ஆலை தீடும் நேரமல்லோ, ஆயத்த விழிப்புடனே பூரணமடைந்திடுவோ, ஆயத்த விழிப்புடனே பூரணமடைந்திடுவோ. காலமும் சென்றது, நேரமும் வந்தது, ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா. காலமும் சென்றது, நேரமும் வந்தது, ஆனந்தமானந்தம். மகிமையின் ராஜா மகிமையுடே வருகின்ற மேகமெதில், மகிமையின் ராஜா மகிமையுடே வருகின்ற மேகமெதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே. எல்லாரும் நன்றி. ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையுடே, ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையுடே, நேசமனவாட்டியை மறுரூபமாக்க வருவார். நேசமனவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவராய் நாம் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தமே. ஆமென் ஆமென். அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தம். மகிமையின் ராஜா மகிமையுடனே ஆவியானவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமையின் ராஜா மகிமையுடே வருகின்ற மேகமெதில், ஆனந்தமே மேரா. ஓ ஆனந்தமே 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 பேரானந்தமே. கேட்போம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை என் மீது ஊற்றும். கேளுங்க, வாயை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த விசுவாசத்தின் ஆவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோக்கு விசுவாசித்தபடியினால் மரணத்தை காணப்படாதபடி எடுத்துக்கொண்டது போல இப்பொழுது விசுவாசத்தின் ஆவியை எங்கள் மீது கர்த்தர் ஊற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அறைகள் கெட்டியாய் வேத வசனத்தால் கட்டப்பட, சத்தியத்தால் கட்டப்பட கர்த்தாவே நீர் கிருபை கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விளக்குகள் எரிய வேண்டும் ஐயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை எங்கள் அனைவர் மீது கர்த்தர் இப்பொழுது ஊற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திரு சபையார் மீது, இந்த நிகழ்ச்சி டிவியில பார்த்து கொண்டு ஜெபிக்கிற ஜனங்கள் மீது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய பின்மாறி மலையாக எண்ணெய் ஊற்றப்படுவதாக 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 இப்பொழுது 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 ஊற்றப்படுவதாக. அப்பா, ஒரே வாழ்க்கை, எதையாவது நாங்கள் உமக்காய் செய்ய வேண்டும். நீர் கொடுத்த தாளந்துகளையும், நீர் கொடுத்த கிருபைகளையும், வரங்களையும், நீர் கொடுத்த ஐஸ்வரியத்தையும், நல்ல சுகத்தையும், நல்ல குடும்பத்தையும், படிப்பையும், ஆண்டவரே நீர் கொடுத்த அந்தஸ்தையும் நாங்கள் நல்ல முறையில் உமக்காய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபை தாரும். ஒரு போதும் பிரயோஜனமற்ற ஊழியர்களாய் நாங்கள் யாரும் போய்விடக் கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இடைவிடாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க, மனித குமாரனாய் உமக்கு முன்பாய் நிற்க
மிக்க பாத்திரவால எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படியாய் ஜெபத்தின் ஆவியான இப்ப கடந்து வருவீராக. ஆமென். ஜெபம் பண்ணதுல ஜாக்கிரதையா இருக்கணும். குழப்பம் எங்க உள்ளத்துல வேண்டாம்ப்பா. தெளிந்த மனதை தெளிந்த புத்தி எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. சோர்வு எங்களுக்கு வரக்கூடாதப்பா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்ப்பா. ஆவில் நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபித்து கொண்டே நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் ஆவி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீது ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தின் ஆவி சகரியா 12:10 சொல்லப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி இப்பொழுது எங்கள் மீது அந்த பின்மாறிய மழை எல்லார் மீது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அனாயிட்டிங், 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 ஃபயர் அனாயிட்டிங் இறங்குவதாக. ஒவ்வொரு மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. ஜெபத்தின் ஆவி எங்கள் மீது இறங்கி வருவாராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாலிபர்களை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வாலிப சகோதரரை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் முதியவர்களை அபிஷேகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஊழியக்காரர் அபிஷேகப்படுத்தும். சகோதர சகோதரர்களை அபிஷேகப்படுத்தும். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை அபிஷேகப்படுத்தும். இப்பொழுது 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 தேங்க்யூ மை லார்ட். இறங்கட்டும் உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஹalleluya இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. பரலோக நேராக வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை இப்பொழுது ஆசீர்வதியும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை ஆசீர்வதியும். உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட எங்களோடு இணைந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிங்க. பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஐயா. பெரிய காரியத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. உண்மை போல நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற மக்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலரை போல நாங்கள் ஜெபமே எங்கள் வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே. பரலோக பிதாவே ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. யாருமே நோய் நொடி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாதப்பா. கொள்ளை நோய் யாரையும் தொடவே கூடாது ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். சபை மக்களை சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க. டீ பார்க்கிற மக்களை வேலடித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. டீ பார்க்கிற மக்களை ஒவ்வொருவரையும் வேலடித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கினி மறந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலையா மாற்றுங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வேலை செய்யற மக்களுக்கு வேலை நல்ல உயர்வை தாரு. வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் ஐயா. கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கட ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்கணும் ஆண்டவரே. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. சமாதாத குடும்பத்தில் சமாதாரி, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு தாரும் ஆண்டவரே. அப்பா பாமை ஸ்தோத்திரிக்கிறமை துதிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. கடன் பிரச்சனைக்கு மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். வாலிபர்கள் மத்தியில் எழுப்பர் உண்டாக்குங்க ஆண்டவரே. வாலிப சகோதரர்கள் மத்தியில் எழுப்பர் உண்டாக்குங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் எழுப்பர் உண்டாக்குங்க ஆண்டவரே. அபிஷேகம் சிறு பிள்ளைகள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். வாலிப சகோதரர்கள் மத்தியில் எழுப்பர் உண்டாகட்டும். பெரிய மத்தியில் எழுப்பர் உண்டாகட்டும் ஆண்டவரே. மகிமையான காரியத்தை செய்யுங்க அப்பா. எங்களை குறித்த எங்களுக்கு ஒரு தீர்மானம் உள்ளத்தில் எடுக்க கிருபை செய்யுங்க. ஏனாதான வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா நாங்கள் கடைசி நாட்கள் வந்துட்டோம் ஆண்டவரே. தீர்மானம் எடுக்கக்கூடிய நாட்களை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே வெறுமையான ஊழியராய் போயிடக்கூடாது, பிரயோஜனமற்றவர்களாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் மக்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து. உமக்கு பிரயோஜனங்களால் அடைந்து கொள்ளும் ஆண்டவரே. பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க நாம் ஒன்றே மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. பலத்தால் நிரப்புங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. சகல ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வாகனம் நல்ல ஓட்டத்தை தாரும். ஆசீர்வதிங்க. ஒரு குறையில்லாத நடத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களப்பா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரே. என்னென்ன வேலை செய்யறாங்களோ சபை மக்களையும் டீ பார்க்கிற அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் ஜெபிக்கிற ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிற தேவன் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமென். அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே
நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 100101000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 13310002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான், நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor 643101, Nilgiri, South India. Cell phone numbers 944307801 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.